ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பை சைடு லிக்விடிட்டி அண்ட் தென் செல் சைடு லிக்விடிட்டினா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து மார்க்கெட்டில் வந்து பை சைடு லிக்விடிட்டி எடுத்தால் என்ன ஆகும், செல் சைடு லிக்விடிட்டி எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கீழே லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து அங்கே நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன் ஃப்ரீயாக. ஸோ யா, இப்போ வந்து பை சைடு லிக்விடிட்டினா பேசிக்கா என்ன அப்படின்னா, இப்ப மார்க்கெட்ல வந்து பை ஆர்டர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்விங் ஹைல வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பேட்டர்ன வந்து ஆக்சுவலா வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் பண்றக்காக மார்க்கெட் வந்து இன்ஜினியர் பண்ணும். லிக்விடிட்டிய வந்து இன்ஜினியர் பண்ணும். ஸோ அந்த இன்ஜினியர் பண்ண இந்த லிக்விடிட்டிய மார்க்கெட் என்ன பண்ணும்னா, எடுத்துட்டு ஒரு டைரக்ஷன்ல போகும். ஸோ இதுதான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வைங்க. நம்ம ரீட்டெயில் கான்செப்ட் படி, இது ஒரு டபுள் டாப் ஆர் டபுள் பாட்டம் இந்த மாரி. இது வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் நெறையா தாட்டி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, நம்ம பேசிக்கா வந்து இத வந்து ஒரு கன்சாலிடேஷனா பார்ப்போம். இந்த இந்த லிக்விடிட்டிய வந்து இந்த லிக்விடிட்டில இருக்க ஹைஸ வந்து மார்க்கெட் என்ன பண்ணும்னா, அக்குமுலேஷன், மேனிபுலேட் பண்ணிட்டு கீழ டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்ப டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செல் சைடு பை சைடு எடுக்குதுன்னா, செல் சைட வந்து டார்கெட் பண்ணுவோம். செல் சைடு எடுக்குதுன்னா, பை சைட வந்து டார்கெட் பண்ணுவோம். பேசிக்கா இதுதான் வந்து ஆ லிக்விடிட்டீஸ்னா நம்ம வந்து இப்படிதான் வந்து பார்க்கணும். இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல நான் வந்து சிம்பிளா சொல்றேன். இப்ப இங்க வந்து நமக்கு வந்து பை சைடு அண்ட் செல் சைடு லிக்விடிட்டி இருக்கு. இந்த இது வந்து அக்குமுலேஷனா இருக்கலாம். இல்ல வந்து செஷனோட டைமிங்ஸா இருக்கலாம். செஷனோட ரேஞ்சஸா இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஏசியன் ரேஞ்ச் மாடலா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இது ஒரு ஏசியன் ரேஞ்சா வந்து கன்சிடர் பண்றேன். ஏசியா ஹை, ஏசியா லோ இப்படி இருக்குன்னு வைங்க. ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சைடு வந்து லிக்விடிட்டிய வந்து கிராப் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணிட்டு இந்த மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, மேல போயிட்டு இந்த லிக்விடிட்டிய வந்து எடுக்குது. பை சைடு லிக்விடிட்டிய வந்து எடுக்குது. ஸோ இப்படி பை சைடு லிக்விடிட்டிய மார்க்கெட் வந்து எடுக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து எம்எஸ்எஸ் பார்த்து, ஸோ இங்க வந்து ட்ரேட்ல வந்து என்டர் ஆயிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் செல் சைட வந்து டார்கெட் பண்ணணும். செல் சைடு லிக்விடிட்டி. இதுவே வந்து நமக்கு வந்து செல் சைடு லிக்விடிட்டிய வந்து மார்க்கெட் வந்து எடுக்குது அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் என்ன டார்கெட் பண்ணுவோம் இங்க கன்ஃபர்மேஷன் பார்த்து, பை சைடு லிக்விடிட்டிய வந்து டார்கெட் பண்ணுவோம். ஸோ பேசிக்கா இந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் வந்து நம்ம இந்த பை சைடு லிக்விடிட்டி அண்ட் தென் செல் சைடு லிக்விடிட்டினா இப்படிதான் நம்ம வந்து பார்ப்போம். இன்னொன்னு வந்து மார்க்கெட்ல நீங்க கரெக்ட்டான பை சைடு அண்ட் செல் சைடு லிக்விடிட்டிய வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் அக்குமுலேஷன் எந்த இடத்துல மேனிபுலேட் ஆகப்போகுதுன்னு நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்க வந்து ஈஸியா வந்து ஆ உங்களோட டிஓஎல்க்கு வந்து டார்கெட்ட வந்து வச்சு ஒரு ட்ரேட்ல என்டர் ஆயிட்டு ஈஸியா வந்து எக்ஸிட் ஆக முடியும். இத இத மட்டும் நீங்க வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணி கரெக்ட்டா வந்து இத கத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்க வந்து எப்போ வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணுதோ, அப்போ உங்களுக்கு வந்து லைக் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மார்க்கெட்ல வந்து ஆ நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப வந்து நான் சார்ட்ல போயிட்டு பர்ட்டிகுலரா இந்த விஷயத்த எப்படி பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ கைஸ் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏசியாவோட ஹைஸும், ஏசியாவோட லோஸும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க என்னோட பிளான் என்னன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஏசியா லோஸ வந்து எடுத்துச்சு அப்படின்னா, நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, செல் சைடு எடுத்துச்சு அப்படின்னா, ஐம் கோனா டார்கெட் தி பை சைட் லிக்விடிட்டி. இஃப் த மார்க்கெட் வந்து அ பை சைட் லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா, நான் ஆப்போசிட்டா செல் சைட் லிக்விடிட்டி வந்து பார்க்க போறேன். ஸோ இப்ப எனக்கு இங்க வந்து லைக்லி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஓகே. பை சைட வந்து இப்ப வரைக்குமே எடுக்கல. ஸோ செல் சைடுக்கு தான் போகுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செல் சைடு லிக்விடிட்டி வந்து எடுத்துருச்சு மார்க்கெட்டு. எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல ஷிஃப்ட் வச்சிருக்கு. பிளஸ் வந்து எனக்கு இங்க என்ன இன்னொரு கான்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, அ ஹையர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு இந்த இந்த ஆர்டர் பிளாக் வேற இருந்தது. ஸோ யாஹ்! ஸோ இந்த பர்ட்டிகுலரா இருக்க ஆர்டர் பிளாக் இருந்தது. இந்த ஆர்டர் பிளாக் பிளஸ் வந்து ஏசியன் ரேஞ்ச். கீழ விழும் அந்த இடத்துல அலைன் ஆச்சு. ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஆம் ஏசியாவோட லிக்விடிட்டிய வந்து மார்க்கெட் எடுத்துச்சு. எடுத்ததுக்கப்புறம், இங்க வந்து வேலிடா எனக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு,
எனக்கு என்ட்ரி அப்படின்னா, இந்த எஃப்இஜி, இந்த பிரேக்கர் அண்ட் எஃப்இஜி வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இப்ப மார்க்கெட் வந்து நமக்கு செல் சைட் லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கு. நம்மளோட டார்கெட் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, லைக் வந்து இந்த பை சைட் லிக்விடிட்டியா தான் இருக்க போகுது. பை சைட் லிக்விடிட்டியா இருக்க போகுது. ஸோ இங்க வந்து ஓகே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே ஷிஃப்ட் வச்சிருச்சு. எனக்கு வந்து என்ட்ரிக்கு வந்து ஓகே என்ட்ரி வந்து நமக்கு அழகா வந்து இந்த பர்ட்டிகுலரா வந்து இந்த எஃப்இஜி அண்ட் தென் பிரேக்கர்ல வந்து குடுத்துருக்கு. நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட என்ட்ரிய பிளேஸ் பண்ணிட்டு, ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு, இந்த ஹைஸ வந்து நான் டார்கெட் பண்ண போறேன். ஆப்போசிட்டா இருக்க லிக்விடிட்டிய, பை சைட் லிக்விடிட்டிய வந்து டார்கெட் பண்றேன். ஸோ இப்ப வந்து பார்ப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கரெக்ட்டா போகுது பாருங்க. லிக்விடிட்டிய வந்து கரெக்ட்டா நீங்க பார்த்தாவே போதும். பை சைடு எடுக்குதா, செல் சைடு லிக்விடிட்டி எடுக்குதான்னு சொல்லிட்டு பார்த்தாவே போதும். ஒரு கீ லெவல் கூட நீங்க அலைன் பண்ணும்போது, இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஆ ஏசியன் ரேஞ்ச வந்து நீங்க ட்ரேட் பண்ணணும். ஏசியனோட லோ எடுத்துச்சுன்னா, பை சைட் லிக்விடிட்டி, ஹை எடுத்துச்சுன்னா, செல் சைட் லிக்விடிட்டி. இப்படிதான் வந்து லைக் நான் வந்து இந்த பை சைடு செல் சைட் லிக்விடிட்டி வந்து பார்ப்பேன். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபாரெக்ஸ்ல சிஎஃப்டி ஃப்ரேம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, கீழ ப்ளூ கார்டினோட லிங்க் குடுத்துருக்கேன். அதில வந்து அக்கவுண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க. நிஞ்சா எக்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 35% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த வந்து நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. கீழ லிங்க் இருக்கு. பை கைஸ்.